மகாபாரத கதையில உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. இந்த பாட்டு அடிக்கடி கேட்டிருப்பீங்க. கர்ண அடிபட்டு கிடக்கிறான். அப்படி அடிபட்டு கிடந்தப்ப எத்தனையோ அம்பு விட்டு பார்த்த அர்ஜுனன், அவன் சாகல. ஏன் சாகல? அவனுடைய தர்மம் அவனை தலை காத்துக்கிட்டு இருக்கு. இப்ப கிருஷ்ண பரமாத்மா பார்த்தார். நல்லா கவனிங்க, எல்லா உயிரையும் காப்பாற்ற வேண்டிய கிருஷ்ண பரமாத்மா ஒரு உயிரை வாங்குறதுக்காக போறாரு. அப்படியே போறாரு. தாய்க்கு நீ மகன் இல்லை, தம்பிக்கு அண்ணன் இல்லை, ஊர்பழி ஏற்றாயடா கர்ணா, உண்பழி ஏற்றனடா. என்ன அர்த்தம்? ஒரு மனுஷனுக்கு மாதா பிதா குரு தெய்வம் 4 பேர் தான் அவனை முன்னுக்கு வர முடியும். இந்த 4 பேராலையும் கைவிடப்பட்ட ஒரே மனுஷன் யாரு தெரியுமா? கர்ணன். பெத்தோன்னே தூக்கி போட்டா குந்தி. சூரிய பகவான் அப்பா கவனிக்கவே இல்லை. வாத்தியாரு பரசுராமர் என்ன பண்ணாரு? படிச்ச பாடமெல்லாம் மறந்து போகிட்டாரு. கடைசியில கடவுளே வர்றாருங்க. எதுக்கு? அவரை காப்பாத்தவல்ல, உன் புண்ணியத்தை வாங்கிக்கிறேன்னு வர்றாரு. வந்தாரு. வந்தவர் அந்தன வடிவத்தில் வந்தாரு. வந்துட்டு, கர்ணா உங்ககிட்ட கொடை கேட்டு வந்தேன் அப்படின்னார். நல்லா கவனிங்க, போர்க்களத்தில் அடிபட்டு கிடக்கிறவன் கொடை கேட்க முடியுமா? உடனே அப்ப அவன் பார்த்துட்டு, சரி தர்றேன், என்ன வேணும்? நீ செஞ்ச புண்ணியத்தெல்லாம் எனக்கு தரணும். சிரிச்சாங்க கர்ணன். நான் தரத்தக்கதை கேட்டோய், என்னால இப்ப தர முடியாத கேட்டேன். ஒரு புளியோதரை கேட்டிருந்தேன், நல்லா கொடுக்க முடியுமா? குலோப்ஜான் கேட்டிருந்தேன், நான் எங்க போய் வாங்குவேன்? சரி நான் தர்றேன். எப்படி தரணும்? இன்னைக்கு ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் பத்திரம் பதியம் பண்ற மாதிரி அந்த காலத்துல நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் சூரியன் இதை வச்சுட்டு தான் ஆதாரமா வச்சு பண்ணுவோம். அப்படி என்ன பண்ணு, உன் உடம்புல ஓடுற ரத்தத்தை வச்சு என் கையில உன் புண்ணியத்தெல்லாம் ஊத்து. அதே போல அந்த அம்பை புடுங்கி நான் செய்த புண்ணிய அத்தனையும் இதுல வந்து சேருமாறு உனக்கு தருகிறேன். இதை நான் வகுப்புல பாடம் நடத்துறேங்க. ஒரு பையன் எந்திரிச்சு ஒரு கேள்வி கேட்டான், மறக்கவே முடியாது எனக்கு. என்ன கேட்டான் தெரியுமா? அவன் செஞ்ச புண்ணியத்தெல்லாம் கொடுத்துட்டான்ல, இப்போ ஒரு புண்ணியம் செஞ்சிருக்கான்ல, இப்ப கொடுத்தது இது வரைக்கும் செஞ்சது சரியா போச்சு, இப்போ ஒரு புண்ணியம் பண்ணிட்டானே, அப்ப கணக்குல ஏறுமே. அதுக்கு தான் இலக்கண ஆசிரியர்கள் என்ன பண்ணாங்க, செய் புண்ணியம் அப்படின்னாங்க. செய் புண்ணியம் என்ன தெரியுங்களா? வினை தொகைன்னு பேரு. செய்த, செய்கின்ற, செய்ய போகிற 3 காலத்துக்கும் பொருந்தும். இப்ப அவன் செய் புண்ணியம்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? செய்த, செய்ய போகிற அத்தனை புண்ணியமும். அப்படி தார வார்த்தை கொடுத்தாங்க. இப்ப நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. அப்படி கொடுத்த உடனே இந்த உருவம் மாறி கிருஷ்ண பரமாத்மா மகாவிஷ்ணுவாக அவனுக்கு காட்சி கொடுத்தாருங்க. அப்ப அவன் பார்த்தான், ஒரு வார்த்தை சொன்னா, இந்த காட்சியை பார்க்கறதுக்கு சில பேர் செத்து வைகுண்டம் போறான், சில பேர் காட்டுல போய் உட்கார்ந்து தவம் பண்றான், சில பேர் நெருப்புல நிக்கிறான். ஆனா நான் ஒண்ணுமே செய்யாம உன்னை பார்த்துட்டேன். ஒண்ணுமே செய்யாமல்ல, அவன் வாழ்நாள்லாம் செஞ்ச தர்மம் அவனை பார்க்க வச்சது. இப்ப கிருஷ்ண பரமாத்மா ஒரு கேள்வி கேட்டாருங்க, கர்ணா உனக்கு என்னடா வேணும்னு கேட்டாரு. நல்லா கவனிங்க, வாங்க வந்தவரு உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறார். அவன் சொன்னாங்க, இன்னைக்கு இல்ல, இச்சைக்கும் ஏழேல் பிறவிக்கு முந்தனோடு உற்றோமே யாமும் உமக்கே யாம் ஆட்செய்வோம் மற்றையம் காமங்கள் மாற்றேல ரொம்பாவாய் ஆண்டாள் சொல்வது போல அவன் சொன்னா, இந்த பிறவியில் மட்டுமில்ல, நான் எந்த பிறவி எடுத்தாலும் இல்லை என்று வருவோருக்கு இல்லை என்று சொல்லாத இதயம் நீ அருள் வேண்டும். யாராவது இல்லைன்னு வந்தா நான் இல்லைன்னு சொல்லாத இதயத்தை எனக்கு கொடு. பெரிய பெரிய பணக்காரரு சேர் போட்டு உட்கார்ந்து இருந்தாருங்க. அந்த பக்கமா ஒரு பிச்சைக்காரன் போனா, ஐயா கொஞ்சம் சோறு போடுங்க. இல்ல. ஒரு வேட்டி கொடுங்க. கிடையாது. ஒரு ரூபா இருக்குமா? இல்ல. அப்ப வாங்கிய பிச்சை எடுப்போம் அப்படின்னு இருக்கான். நான் கேட்கிற எதுவுமே உன்கிட்ட கிடையாது, நீ ஏன் சேர் போட்டு உட்கார்ந்துருக்க? அவன் சொன்னா, நான் எத்தனை பிறவி எடுத்து இல்லைன்னு வருவோருக்கு இல்லைன்னு சொல்லாத பொருளை தலை கேட்கலங்க, இல்லைன்னு சொல்லாத இதயத்தை கொடுனா அத்தனையும் தருவண்டான்னு சொல்லிட்டு அவனை அப்படி அணைச்சிக்கிட்டு அங்க இருந்து புறப்பட்டாருங்க. இப்ப நான் கதையை முடிக்க போறேன், ஒரு கேள்வியோட முடிக்க போறேன்.
வரம் கொடுக்கறதுக்காக ஒன்னும் கிருஷ்ண பரமாத்மா வரல. அவன்கிட்ட புண்ணியத்தை வாங்க வந்தாரு. புண்ணியத்தை வாங்கிட்டாரு. வாங்கினவர் அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறாரு. ஏன் கேட்டாரு? வந்தா வந்த வேலை முடிஞ்சில்ல, போக வேண்டியதானே. ஏன் கேள்வி கேட்டார் தெரியுமா? வாழ்நாளெல்லாம் கொடுத்து கொடுத்து செவந்து கையவுடைய அந்த கர்ணர் காணலையா, அவனுடைய ரத்தம் இவர் கையில பட்ட உடனே இவருக்கு ஏதாவது கொடுக்கணும் போல ஆசையா இருந்ததாங்க.